நேற்று நான் வந்து மீனாட்சி மிஷன்ல ஒரு பல் டாக்டரை பார்க்கறதுக்காக போயிருந்தேன். ஜெப்ரியல் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தான் அங்க டிபார்ட்மெண்ட் ஹெட். ஒரு ப்ரீச்சிங் விஷயமா போயிருந்தேன். ஸோ போயிருக்கும்போது அங்க ஒருத்தருடைய பல்ல பிடுங்கிட்டு இருந்தாங்க. பயங்கரமான வலி. ஆன்னு கத்திட்டு இருந்தாரு. அந்த ஊசி மருந்து போட்டிருந்தாங்க. பட் இருந்தாலும் அந்த வலி இருக்கும் போல இருக்கு. பயங்கரம் கத்திட்டு இருந்தாரு. என்னப்பா விஷயம் அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரியா பல்லு விளக்காதான் விஷயம். வேற என்ன விஷயம்? சரியா பல்லு விளக்காம நைட்டு வேற ஊறுபட்ட சாப்பிட்றது. அப்புறம் அப்படியே தூங்கிடுறது. இப்போ இதனால பல்லு நிறைய சொத்தாயிடுது. அதுக்கப்புறம் பல்ல எடுத்துட்டாங்க. அப்பதான் அவர் சொன்னாரு, மக்களுக்கு இப்பல்லாம் பிரஷ் பண்ண கூட சொல்லிக் குடுக்க வேண்டியதா இருக்கு சார். தினமும் சரியா பிரஷ் பண்ண கூட தெரிய மாட்டேங்குது. பிஸின்னு சொல்றாங்க கேட்டா. நாங்க ரொம்ப பிஸின்னு சொல்லி சொல்றாங்க. அங்க ஓடுறோம், இங்க ஓடுறோம்ன்னு சொல்லி சொல்றாங்க. அப்புறம் பல்லு வலின்னு உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ஒரு பல்ல பிடுங்கி ஒரு பல்ல கட்டுறதுக்கு அங்க ரூ. 30,000 செலவு பண்றாங்க. அதுக்கு டெய்லி பிரஷ் பண்ணா சரியா போயிடும். மறுபடியும் கூட அந்த பல்ல கட்டுனா சரியா இருக்காது. இல்ல பல்ல அடைச்சா கூட ரொம்ப சரியா இருக்காது. அப்ப நம்மளுக்கு பகவான் குடுத்த விஷயத்த நம்ம சரியா யுட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாவே போதும். நம்ம புதுசா ஒண்ணும் செய்ய வேண்டிய தேவை கிடையாது. அதுபோல நம்ம இன்னைக்கு மக்களுக்கு மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியாயிடுச்சு. நம்ம வளர வளர என்ன ஆயிடுங்க, மெச்சூரிட்டி அதிகமாகணும். பட் வளர வளர என்ன ஆயிடுக்கு, இன்னைக்கு மெச்சூரிட்டி ரொம்ப கம்மியா இருக்கு. சின்ன குழந்தைகள் தான் நம்ம வந்து சொல்லிக் குடுக்கணும். குழந்தைங்களுக்கு பிரஷ் பண்ணு, பிரஷ் பண்ணு, பிரஷ் பண்ணுன்னு சொல்லிட்டு. இன்னைக்கு பெரியவங்களுக்கும் சொல்லிக் குடுக்க வேண்டியதா இருக்கு. சரியா பிரஷ் பண்ணு, சரியா பிரஷ் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அ அதே போல தான் இந்த ஜபம் பண்றதும். ஸோ இந்த ஹரே கிருஷ்ண மந்திர ஜபம் அப்படிங்கிறது நம்முடைய ஹார்ட்ட பிரஷ் பண்ற மாரி, நம்முடைய ஹார்ட்ட கிளீன் பண்ற மாரி. ஸோ என்ன பண்ணணும், நம்மளுடைய ஹார்ட்டை தினசரி கிளீன் பண்றது நம்மளுடைய ரொம்ப முக்கியமான கடமை. எப்படி சின்ன குழந்தைங்களுக்கு தினசரி சொல்லிக் குடுக்கணுமோ, அதே போல உங்களுக்கு சொல்லிக் குடுக்க வேண்டியதா இருக்கு தினமும். இந்த மந்திரம் சொல்லுங்க, மந்திரம் சொல்லுங்க, மந்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. நெறைய பேரு சொல்றீங்க, நெறைய பேர் வாய திறக்கிறது கிடையாது. நெறைய பேர் அப்படியே வேடிக்கை பார்த்துட்டே இருக்கீங்க. என்னதான் நடக்குதோ நடக்கட்டுமேன்னு சொல்லிட்டு. நெறைய பேர் கணத்துல கை வச்சு உட்கார்ந்திருக்கீங்க. எதுக்குடா வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. கொஞ்சம் நீங்களா இனிமேல புரிஞ்சுகிட்டு அ முன்னேற முயற்சி பண்ணுங்க. இத மறுபடியும் மறுபடியும் சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. இத நீங்க பிராக்டிகலா செஞ்சு பார்த்தா தான் உங்களுக்கு இதனுடைய அ ரிசல்ட் தெரியும். இல்லன்னா புரியவே புரியாது. தினசரி யார் இந்த ஹரே கிருஷ்ணா மந்திரம் தினமும் ஜெபம் பண்றாங்களோ, சின்சியரா பண்றாங்களோ, அவங்க லைஃப்ல இருக்கக்கூடிய சேஞ்சஸ் அவங்க உணர முடியும். அது டெஸ்டட் ப்ராசஸ். நெறைய பேர் அத பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. யாரும் பிராக்டிஸ் பண்ணாமலாம் கிடையாது. நெறைய பேர் பிராக்டிஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க தான் உங்களுக்கு சொல்லிக் குடுக்குறாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் என்ன பண்ணுங்க, தினமும் வந்துட்டீங்க அப்படின்னா, காலைல ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா, வீடியோ ஆன் பண்ணி உட்காருங்க. வெட்கப்படாதீங்க. மந்திரம் சொல்றது வெட்கப்படாதீங்க. பகவானுடைய பேர சொல்றது வெட்கப்பட தேவையில்ல. மனுஷங்க இன்னைக்கு ரொம்ப கீழ்த்தரமான காரியங்கள் பண்றதுக்கு வெட்கப்படுறதே கிடையாது. ரொம்ப கீழ்த்தரமான காரியங்கள் ரொம்ப ஓப்பனா பண்ணிட்டு இருக்காங்க. ரோட்லயே சிகரெட் குடிச்சிட்டு இருக்காங்க. ரோட்லயே தண்ணி அடிச்சிட்டு இருக்காங்க. ரோட்லயே பலவிதமான காரியங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ரொம்ப அபத்தமான வார்த்தைகள்லாம் பேசுறாங்க. ரொம்ப எளிமையா பேசுறாங்க. இன்னைக்கு ஸ்கூல், காலேஜ் எல்லாம் ரொம்ப எளிமையா, சரளமா பேசிக்கிறாங்க. பேட் வேர்ட்ஸ் எல்லாமே. அதுக்கெல்லாம் யாரும் வெட்கப்படுறதே கிடையாது. பட் பகவானோட பேர சொல்றது நம்ம யோசிக்கிறோம். பக்கத்துல பக்கத்துல பார்த்துக்கிறோம். பேர் சொல்லாமா? வேண்டாமா? நம்மள யாராவது பார்த்துப்பாங்களா? ஒண்ணும் தப்பா நினைக்க வேண்டாம். உங்களுக்கு அப்படி ரொம்ப கஷ்டமா இருந்தா கண்ண மூடிக்கோங்க. ப்ரோகிராம் வந்துட்டீங்க அப்படின்னா, ஜஸ்ட் கண்ண மூடிட்டு இந்த மந்திரத்த மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண முயற்சி பண்ணுங்க.